தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற நடிகர் கமல்ஹாசனின் கருத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு எதிர்ப்பலைகள் எழுந்திருக்கிறது. இதனை அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றத்தின் கருத்து என்ன அப்படின்றதையும் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக தமிழக படங்களுக்கு தடை, இல்ல கன்னட படங்களை இங்கே வெளியிட மாட்டோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பல்வேறு தரப்புல இருந்து கருத்துகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில எப்படி இந்த சர்ச்சை உருவானது, அதனை தொடர்ந்து இது எப்படி நகர்ந்திருக்கிறது, இது போன்ற விவரங்களை நம்ம ஒரு பிக் பிரேக்கிங்கா பார்க்க இருக்கிறோம். இந்த தருணத்துல இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக இந்த கடந்த சில நாட்களாக இந்த தக் லைஃப் அந்த ஆடியோ லான்ச்ல கமல் அவர்கள் பேசினதை தொடர்ந்து இந்த தொடர் சர்ச்சை, இதனை அடுத்து படத்திற்கு வெளியீடு, இடைக்கால தடை, இது போன்ற பல்வேறு விவகாரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓவராலா இப்போ வரைக்கும் இந்த இஷ்யூல என்ன நடந்திருக்கு? நடிகர் கமல்ஹாசன் அவருடைய நடிப்பிலே தக் லைஃப் என்ற அந்த திரைப்படம் விரைவில் திரைக்கு வர இருக்கின்றது. அது தொடர்பாக கர்நாடகாவில் தற்போது ஒரு பெரும் பிரச்சனை வெடித்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று அந்த படத்தினுடைய தொடர்பான செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையிலேதான் கமல்ஹாசனுடைய அந்த பேச்சுக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. கன்னட மொழியை பொறுத்தவரையிலே இது சுயம்பாக உருவான மொழி, எந்த மொழியிலிருந்தும் எங்களுடைய மொழி வரவில்லை, நீங்கள் எப்படி கன்னட மொழிக்கு தாய்மொழி தமிழ் மொழிதான் என்று குறிப்பிடலாம், இது கன்னட மக்களை அவமதிக்கக்கூடிய செயல், எங்களது மொழியை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் என்றெல்லாம் பரவாறாக அங்கிருந்து பல்வேறு விஷயங்களை பேசி எதிர்த்து வருகிறார்கள். நடிகர் கமல்ஹாசனுடைய உருவ பொம்மையை எரிக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய கன்னட மொழி அமைப்புகள் மிக தீவிரமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். வாட்டாள் நாகராஜ் போன்றோர் இது போன்ற விவகாரங்களிலே மிக தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் இதை மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். தற்போது கர்நாடகத்தில் இந்த படத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனால் யாருக்கு ஆபத்து? அதாவது கர்நாடகத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க முடியாது என்பதனால் தக்லைஃப் படத்துக்கு மட்டும் பாதிப்பா, அல்லது தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடிய கன்னட மொழி திரைப்படங்கள் இனி தமிழ்நாட்டில் வெளியிடப்படுமா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறது. இது கன்னட மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஆபத்தா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது. சமீபத்தில் வெளியாகி, குறிப்பாக அதாவது கன்னட மொழியிலிருந்து தயாரிக்கப்பட்டு மொழி மாற்றம் செய்யப்பட்டு தமிழிலும் வெளியிடப்பட்ட படங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்கள் என்று சொன்னால் KGF, அதே போல காந்தாரா. இது பாகம் 1, பாகம் 2 என 2 படங்களும் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2ஆம் பாகம் காந்தாரா வெளியிடப்பட இருக்கின்றது. எனவே இனி தமிழ்நாட்டில் இவர்கள் இந்த படங்களை எடுத்து வெளியிட முடியுமா? நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, கன்னட மக்களுக்கு ஏற்படக்கூடிய, கர்நாடக மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சமீப காலத்தில் அதிக வசூலை குவித்து வரக்கூடிய கன்னட படங்களாக இருக்கக்கூடியது 12 கோடிக்கும் மேல் காந்தாரா திரைப்படம் வசூல் செய்ததாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது கன்னட திரைப்படமான காந்தாரா திரைப்படம் தமிழகத்தில் இவ்வளவு கோடிகளை வசூல் செய்து கொடுத்திருக்கிறது. KGF உடைய முதல் பாகம் பார்ட் 1 தமிழகத்தில் சுமார் 8 கோடிக்கும் மேலே வசூல் செய்தது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் KGF 2 படம், ஏனென்றால் முதல் படம் மிக பிரம்மாண்டமாக இருந்ததால் பாகம் 2க்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோடு செய்து இங்கே வெளியிட்டிருந்தார்கள். அது 100 கோடிக்கும் மேலே வசூல் செய்ததாக சொல்லப்படுகின்றது. KGF 3 பொறுத்தவரையில தமிழகத்தில் மட்டும் 200 கோடி வசூல் என்ற இலக்கோடு அந்த படக்குழு தொடர்ந்து வேலை செய்து வருகிறார்கள். அதாவது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரியான காட்சிகளை வைத்தால் அல்லது என்னென்ன மாதிரியான நடிகர்களை போட்டால் இங்கு வசூலை செய்ய முடியும், தமிழ்நாட்டு ரசிகர்களை அந்த படத்தை நோக்கி இழுக்க முடியும் என்ற கோணத்திலே அவர்கள் அதற்காகவே திட்டமிட்டு வேலை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போல காந்தாரா 2 பாகமும் தமிழகத்தில் 100 கோடி வசூலிக்க வேண்டும் என படக்குழு இலக்கு நிர்ணயித்து அதற்கு ஏற்ப தமிழர்களை கவரக்கூடிய வகையிலான பல விஷயங்களையும் காட்சி அம்சங்களையும் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற விவகாரங்களில் யாருக்கு பாதிப்பு அதிகம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. நமக்கு மட்டும்தான் பாதிப்பா? தமிழ் திரைப்படங்களை இனி கர்நாடகாவில் திரையிடுவதில் சிக்கல் எழுமா? அப்படியானால் கர்நாடகத்தில் தயாரிக்கக்கூடிய படங்களை, கன்னட நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களை இனி தமிழ்நாட்டில் திரையிட முடியுமா? அப்படி இருதரப்பும் வெளியிடாமல் போனால் நஷ்டம் கர்நாடகத்திற்கு தான் என்பது புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதே போல முக்கியமாக எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், தமிழ்நாட்டில் பல இயக்குநர்கள் இருக்கிறார்கள், நடிகர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கான தனித்தனி சங்கங்களும் கூட இருக்கின்றது. இதுவரை ஒருவர் கூட கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது கர்நாடகத்தை அவர்கள் செய்யக்கூடிய அடாவடியை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தமிழகத்தில் பிரபல நடிகராக இருக்கக்கூடிய விஜயாக இருந்தாலும்,
சூர்யாவாக இருந்தாலும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும், விக்ரம், பிரபு, ஜெயம் ரவி, விஷால் இப்படி நடிகர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அதே போல பாரதி ராஜா உள்ளிட்ட பல இயக்குநர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு உலக நாயகனாக போற்றப்படக்கூடிய ஒரு சக கலைஞனுக்கு, கமலஹாசனுக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அவரவர் பிரச்சனையை அவரவரே பார்த்துக் கொள்வதற்கு சங்கம் எதற்கு, சக நடிகர்கள் எதற்கு என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து, தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், கமலஹாசன் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது? உலக அளவில் வரலாற்று ஆய்வாளர்கள், மொழி ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வெளியிட்டு பல ஆண்டுகளாக நிரூபணமானது, உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழிதான்.